நாமெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்த ராமர் கோயில் நமக்கு கிடைக்க போகிறது. அதில் எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாங்க. இதில் யாரை அழைக்க வேண்டும் என்பது அந்த ராமர் கோயிலை சார்ந்தவர்கள், அந்த கமிட்டியை சார்ந்தவர்கள். அதனால் எல்லாரையும் அழைப்பாங்க. ஒன்னொரு யார் அழைக்கல, யார் அழைச்சா அப்படின்றது அதை ஒரு அரசியலாக்க வேண்டான்றது எனது கருத்து. எப்போவுமே அதாவது குடியரசுத் தலைவரை மரியாதைக்குரிய தலைவராக பார்த்து தான் அவரை குடியரசுத் தலைவராக இந்த மத்திய அரசை நடத்தி கொண்டிருக்கும் கட்சி தேர்ந்தெடுத்தது. இன்னைக்கு யாரு குற்றம் சாட்டுறாங்கன்னா அவங்க குடியரசுத் தலைவராகவே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? குடியரசுத் தலைவரை அழைக்கலன்னு இன்னைக்கு ஒரு குற்றம் சாட்டு சொல்றீங்க. அவங்க குடியரசுத் தலைவராகவே வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க என்ன செய்யறது? ஆக குடியரசுத் தலைவராகவே வரக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு குடியரசுத் தலைவரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பது எனது கருத்து. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு. ஏன்னா அதை தான் சொன்னேன். அவங்க குடியரசுத் தலைவராகவே வரக்கூடாதுன்னு நினச்சவங்க தான் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ இந்த நாடு கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பது எனது கருத்து. இல்லை, இது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒன்று. அதாவது மதச்சார்பின்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி இந்து மதச்சார்புடைய துவேஷத்தை கடைபிடிப்பது தான் இன்றைக்கு ஸ்டாலினாக இருக்கட்டும், பினராயி விஜயனாக இருக்கட்டும், இவங்க கடைபிடிக்கின்ற ஒரு மதச்சார்பின்மை. இன்னும் சொல்ல போனால் அங்கே போயிட்டு சாமியை பார்க்க முடியாமல் திரும்பி வராங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. அதனால் அவர்களுக்குள்ள அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, அங்கே போனால் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி இல்லாமல் ஜூஸ் தான் விற்கிறாங்க. அப்போ நாங்கள் கம்பல்சரியாக ஏதோ லிக்விட் குடிக்கணும்னா, ஃப்ளூயிட் குடிக்கணும்னா நாங்கள் ஜூஸை தான் வாங்கி குடிக்கணும். ஆக தண்ணி வச்சா என்னங்க? அவங்க எல்லாரும் பதிவு செய்துக்கிட்டு தான் போகிறாங்க. இது ரெகுலேட் பண்ணால் என்ன? அப்போ அந்த அரசு என்ன நினைக்குதுன்னா, நாம் சரியாக ஏற்பாடு செய்யலைன்னா வர்ற கூட்டம் குறைஞ்சிரும்னு நினைக்குது. ஆனால் ஐயப்ப பக்தர்கள் அப்படி இல்லை. அவங்க கூட்டம் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். அதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.